தோசை பீஸா உங்களை ஏற்பட்டு வரவேற்கிறது நான் காஞ்சனா ஜெயக்குமார். மலாய் கோஃப்தா எப்படி பண்றது இப்ப பார்க்க போறோம். இந்த மலாய் கோஃப்தா வந்து பன்னீர், பால் அதெல்லாம் போட்டு பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். நிச்சயமா ஒரு அருமையான சுவையான பதார்த்தம் இது. ஆனா நம்ம தோசை பீஸால என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி சுலபமா குயிக்கா சீக்கிரமா பண்ணி பார்க்கறதுன்றத பார்க்க போறோம். 200 கிராம் பன்னீர் துருவியது, 1 தேக்கரண்டி அரிசி மாவு, 1 தேக்கரண்டி மைதா மாவு ஒன்றாக கலந்தது, 2 மேஜை கரண்டி பால் பவுடர், 1 மேஜை கரண்டி சோள மாவு, சிறிதளவு பொடித்த முந்திரி, சிறிதளவு திராட்சை, உப்பு மற்றும் எண்ணெய். மசாலாவிற்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி பழங்கள், 2 வெங்காயம் பொடியாக அரிந்தது, அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், சில பூண்டு பல்கள், 6 பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு இஞ்சி அரிந்தது மற்றும் 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு. முதல்ல நம்மளுடைய குழம்பு பண்றது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த தக்காளிகளை பொடியா அரிஞ்சிட்டு இந்த மைக்ரோவேவ் இந்த தட்டுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் சரியா 5 நிமிடங்கள் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சோண்டு உப்பை இந்த வெங்காயத்து மேல தூவிக்கோங்க. முந்திரி பாதாம் பருப்புகளை போட்டுடலாம். பெருஞ்சீரகம், பால் அல்லது தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இதை வந்து மைக்ரோவேவ் அவனுக்குள்ளார சரியா 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம். இது ஊறிட்டே இருக்கட்டும். கடைசியா இதை அரைச்சிட்டு போறோம். பாருங்க, நல்லா இது ஒரு சின்ன வதங்கல் மாதிரி வதங்கிடுச்சு. இப்ப நேரடியா இது எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு கூழ் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போறோம். இது உண்மையிலேயே விரைவா இருந்தது இல்லைங்களா? மைக்ரோவேவ்ல மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல 3 நிமிஷத்துல வச்சு எடுத்துட்டோம். எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல போட்டு கூழ் பண்ண போறோம். அப்படி நீங்க அடுப்பை உபயோகப்படுத்துறதா இருந்தால் ஒண்ணா போட்டு மிதமான தீயில எடுத்து இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, நம்மளுடைய கூழ் வந்து தயாராயிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். மொத்தமா அரைஞ்சு கட்டிகளே இல்லாம நல்ல கூழா இருக்கணும். இப்போ நம்ம முந்திரி, பாதாம் மற்றும் பெருஞ்சீரகத்தை பாலில் ஊற வச்சிருந்தோம். இதை சரியா ஒரே நிமிஷத்துக்கு நான் மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துட்டேன். நல்லா சூடாயிடுச்சு. அதை தவிரவும் பால் வந்து பொங்கி வெளியில வந்துடும். அதனால நீங்க அந்த மைக்ரோவேவ்ல நேரத்தை பார்த்து கரெக்டாக வச்சிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒரு அருமையான மை பதத்துல ஒரு கூழ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம கடைசியா நம்மளோட கிரேவியில சேர்க்க போறோம். நம்ம இப்போ அதுக்கு உண்டான குழம்பை தயார் பண்ண போறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுல லேசா எண்ணெய் ஊற்றிக்கலாம். காம்பு அப்புறம் பட்டை ஏதாவது போட்டு லேசா தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசனை பொருட்களை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய கூழ் முதல்ல தயாரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அடுப்பின் தீயை வந்து குறைவுல இருந்து மிதமானதுக்கு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த வெங்காயத்தின் வாசனை மற்றும் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ஏற்கனவே நம்ம மைக்ரோவேவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு போட்டிருக்கோம். இதை சரியா மிதமான தீயில 5 to 10 நிமிடங்கள் மூடி வச்சு வேக வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய அரைத்த முந்திரி விழுதை இதில் போட்டுடலாம். நம்மளுடைய குழம்பு அங்கே தயாராகிட்டு இருக்கும்போது நம்ம கோஃப்தா பண்ணுறதுக்கான முறையை இப்போ பார்க்கலாம். இங்கே நம்மளுடைய துருவின பன்னீர் தயாராக இருக்குது. இது கூட பால் பவுடர், சோள மாவு, கொஞ்சம் தேவையான அளவுக்கான உப்பு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் செய்யலாம். நீங்கள் நல்லா இப்படி ஒரு பந்து செய்கிற அளவுக்கான பக்குவத்துக்கு இது வரணும். அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாவை வந்து உருண்டையாக்க முயற்சி பண்ணுங்க. இது பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச உடனே நல்லா ஒரு உருண்டை மாதிரி வரணும். பொதுவாக பன்னீரில் கொஞ்சோண்டு ஈரத்தன்மை இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இது கூட நீங்கள் கோவா மாவா அப்படிப்பட்ட அந்த பால் பொருளை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதாவது பால் பவுடர் சேர்க்கலன்னா. ஆனால் நம்ம சுலபமான முறையை பின்பற்றுறதுனால பால் பவுடர் எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கோம். இது பாருங்கள், இது மாதிரி ஒரு நல்ல உருண்டை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு சிறிய உருண்டை எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரி திராட்சையை வச்சுக்கோங்க. இனிப்பு பிடிக்குன்றவங்க அதிகப்படியான திராட்சையும் குறைஞ்ச அளவு முந்திரியும் வைக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி சும்மா இப்படி மூடினா போதும். அப்புறம் லேசாக உள் கையில் வச்சு இந்த பன்னீரில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து நல்லா அப்படி நம்மளை உருட்டி கொடுக்கறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எண்ணெய் தேய்க்கவே வேண்டாம். பாருங்கள், ஒரு பிளவுகள் இல்லாத கோஃப்தா உருண்டை தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து மைதா மற்றும் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு தேக்கரண்டி அதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துடுறோம். அரிசி மாவு வந்து முறுமுறுப்பு தன்மை, மைதா மாவு வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற பிளவுகளை சரி பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. நம்மளுடைய கோஃப்தாக்கள் வந்து பொரிச்சு எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, எண்ணெய் வந்து கண்டிப்பாக சிறு தீயிலிருந்து மிதமான தீயில தான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட குலோப் ஜாமுன் வறுக்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி போட்டு மெதுவாக சுற்றி எடுத்து வறுக்கணும். இல்லாட்டி இந்த பன்னீர் வந்து இறுகி போயிடும், உங்களுக்கு நல்ல மெத்துன்னு இருக்காது. ஒரு கரண்டியோட உதவி அல்லது இப்படி பிடி இருக்கிற பாத்திரமா இருந்தால் லேசாக இப்படி சுற்றி விடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய கோஃப்தாக்கள்லாம் தயாராகிடுச்சு. லேசாக நிறம் மாறி இருக்கு. போதும் இந்த நிறம் மாற்றம். ஏன்னா இதில் வேகத்துக்கு ஒன்றுமே இல்லை, பன்னீர் தான் போட்டிருக்கோம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. அதனால இந்த பக்குவத்தில் சரியாக நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். கோஃப்தாக்கள் லேசாக அளவுலேயும் கொஞ்சம் உப்பலாக இருக்குது. நம்மளுடைய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி அரைத்த விழுதை போட்டு நல்லா 10 நிமிடங்களுக்கு மிதமான தீயில வச்சுருந்தோம். இப்போ நல்லா வத்தி தயாராகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய முந்திரி பருப்பு மற்றும் பாதாம் அரைத்த கூழை சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்களா ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அல்லது 1.5 கப் தண்ணீர் தேவைப்படும். ஏன்னா இந்த முந்திரி வந்து வேகும்போது கட்டித்தன்மை வரும் இதுக்கு. அதனால திரும்பவும் மிதமான தீயை வச்சுக்கோங்க. தீயை அதிகப்படுத்த வேண்டாம். இப்போ சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, நம்மளுடைய கிரேவி வந்து தயாராகிடுச்சு. இதுதான் கோஃப்தால நம்ம போடுற கிரேவி. இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சரியாக நடுவில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து இதோடைய சுவையை பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ சுவை பார்த்துட்டு தேவைப்பட்டால் இப்போ லேசாக உப்பு சேர்க்கலாம். நம்மளுடைய கோஃப்தா குழம்பு அல்லது கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ கோஃப்தாவை இதுக்குள்ளே போட்டுடாதீங்க. அடுப்பு அணைச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். கோஃப்தாவை போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அதோடைய உருவம் வந்து மாறி போயிடும். அதனால சூடாக பரிமாறுறதுக்கு முன்னாடி கோஃப்தாவை வச்சு அது மேலே இந்த கறியை ஊற்றி நம்ம பரிமாறலாம். ஸோ நண்பர்களே,
நம்மளுடைய கோஃப்தாக்கள் எல்லாம் தயாரா இருக்கு. இப்போ அந்த குழம்பும் தயாராயிடுச்சு. அதனால இது எல்லாத்தையும் நான் ஒரு சர்விங் டிஷ்ல போட்டு ஒன்று உங்களுக்கு பாதியா பிரிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன நண்பர்களே, எல்லாரும் தயாராயிட்டீங்களா? இந்த அருமையான மலாய் கோஃப்தாவை உங்க குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பரிமாறி சந்தோஷப்படுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.